பேசுறது கேட்கல, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒன்றும் சவுண்டு கேட்கல. ஆனால் கும்பல் ஃப்ளோ குழந்தைங்களாம் ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, முடியல, பார்க்கவே முடியல, எதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தை கொண்டு வர ஆனாலும் எதுக்கு பச்சை குழந்தைகளை கொண்டு வந்துட்டு பாவமா இருக்கு. பச்சை குழந்தைகளை கொண்டு வந்து கட் அவுட்ல ஏறி எதுக்கு நிக்கிறாங்க எல்லாரும்? யாரோட பேரை கெடுக்கிறதுக்கு, விஜயோட பேரை கெடுக்கிறதுக்காக இது எல்லாமே நடந்தது. கட் அவுட் விழுந்ததுதான் பிரச்சனைங்க சொன்னாரு, அறிவிச்சாங்க. அதே மாரி எதுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்க? இது எதிர்கட்சியோட சதிதான், சதிதான், சதிதான். விஜய் பேசுறத கேட்கல, பவர் கட் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜினால பவர் கட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஸ்பீக்கர் கட் பண்ணோம்? நாமக்கல் எல்லாம் அவ்வளவு நல்லா நடந்துச்சு, இங்க ஏன் நடக்க விடல? எதுக்கு இத்தனை ஆம்புலன்ஸ் போகுது? ஏன் மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க? ஏன் இந்த ஊர்ல மட்டும் இந்த மாதிரி நடக்குது? இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? 2026 தலைவர் வருவாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு. அப்ப இருக்கு எல்லாத்துக்குமே. இவங்க நினைச்ச கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் இந்த இடத்த கொடுக்குறாங்க? கரூர்ல வேற இடமே கிடையாதா? அவ்வளோ இடம் இருக்கு, அங்கெல்லாம் கேட்டப்போ இவங்க ஏன் கொடுக்கல? இந்த இடத்துல இவ்வளோ நெருக்கடியாக வந்து கொடுத்துருக்காங்க. நாங்களும் பார்க்குறோம், எங்கேருந்து அந்த ரவுண்ட் இடத்துலேருந்து அவ்வளோ க்ரௌடு, எல்லா க்ரௌடும் இங்கே வந்தது. போலீஸ் நினைச்சா அப்படி இப்படி நிறைய பேருக்கு தடுக்க முடியும். இதே சிஎம் சார் வந்தாருன்னு எவ்வளோ கட்டுப்பாடு பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பார்த்தீங்களா? மக்களை பலி கொடுத்து இந்த ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஃப்ரீயா இருக்க எத்தனையோ இடத்துல அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன் இங்க கொடுக்குறாங்க? 4 பேர்த்த பலி கொடுத்து நம்ம ஆட்சி வளரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஆட்சி நடத்துறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆசைப்பட்டு வந்தாரு, என்னைக்கு ஃப்ரீயா கொண்டுட்டாரு அப்படின்னு வீரா பலி போடுவாங்க. ஏன் இந்த இடத்துல இது வேணும்னே திட்டமிட்டு சரினா ஆட்சி போலீஸ் நினைச்சா வர்றாங்க, வரல. அது வேற. இவ்வளவு ஒரு கிரவுட வந்து ஈஸியா மக்களோட ஆசையை அவங்க நிறைவேத்துறக்காண்டி மக்கள் விரும்புற இடத்த கொடுத்துருக்கணும். மக்களை வந்து ரொம்ப அவமதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு கூட்டம் வருது தெரியுதுங்க. என்ன பண்றாங்க? அது வேற. பெரிய இடத்துல பாதுகாக்கிறது உங்க வேலை. ஆனா மக்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த அரசு. இவ்வளோ ஆம்புலன்ஸ் தேவையே இல்லைங்க. எங்களுக்கு சரியான இடத்த நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஎம்கே 30 விழா நடத்துனீங்க. எவ்வளவு பெரிய இடத்த நீங்க போட்டு நடத்துறீங்க? 4 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய இடத்த போட்டு நீங்க நடத்துறீங்க. ஆனா நீங்க உங்களுடைய ப்ரோகிராம்னா பாதுகாப்பா நடத்துறீங்க. ஆனா எங்க தளபதி வராரு, 4 மாவட்டத்தில் நடத்துற, திருச்சி திருவாரூர் நடத்துறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு? அதுக்கான இடம் கரூர்ல இல்லவே இல்லையா? அதுக்கான ஆட்சி இல்லவே இல்லையா? ஏன் எங்க தளபதி சுதந்திரமே கிடையாதா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி, கேடு கட்ட ஆட்சி தூக்க போற 2026 எங்கள் விஜய் முதல்வர வர போறாரு. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். 10 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்கண்ணா அவரை பார்க்கறதுக்காக. பட் ஆனால் இந்த க்ரௌடு வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு 3 வண்டி போகிறப்ப இடம் இருந்ததுங்கண்ணா. விஜய் வண்டி வந்தோடனே எல்லாம் போலீஸ் ஒழுங்காக பாதுகாப்பும் கொடுக்கலைங்கண்ணாங்க. அவங்க வந்து முன்னாடி வராமல் இருந்ததுன்னா நம்ம சேஃப்டியாக நின்று பார்த்துருக்கோம். அவர் வந்து இங்கே வந்தோடனே முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாருங்கண்ணா. அவர் நாங்கள் இன்ன வரைக்கும் காலையிலேருந்து 10 மணிலேருந்து சோறு தண்ணி திங்காமல் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோங்க. பார்க்கவே முடியலைங்கண்ணா. இப்போ வந்ததே வேஸ்ட்டு தான். கூட்டத்தில் உயிர் பிழைச்சதே தப்பு. உலகத்தில் யாரும் இல்லாத தலைவராங்க. அந்த முக்கில் இருந்த லைட்டை போட்டிருந்த இந்த பிரச்சனையில் இருந்திருக்காங்க. ஃபேமிலி குழந்தைங்களாம் அங்கங்கே பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. இங்கே போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அங்கே போய் நின்றுக்கிட்டு லைட்டை போட்டதுனால தான் இங்கே நெருக்கிறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க பார்க்க முடியலைங்க, அத்தனை பேருங்க. அந்த முக்கில் லைட்டை போட்டிருக்கலாம்லங்க. என்னங்க குறைஞ்சி போச்சு? அந்த முக்கில் லைட்டை போட்டிருந்தா கேரவனுக்குள்ளே இருக்கிற லைட்டு தான் சொல்கிறேன். அவங்கவுங்க எதுக்குங்க வராங்க? தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க. மற்றவங்க எல்லாம் விஜயை பார்க்கணும். பொம்பளைங்க, லேடிஸ் குழந்தைங்க, பொம்பளைங்கெல்லாம் விஜயை பார்க்கணும் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு விஜய் கேரவனில் பார்த்தோமான்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க. திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டம்ல லால்குடி சட்டமன்ற தொகுதிங்க. பேசுகிற கேட்க முடியல, ஏன்னா செம கும்பலாக இருந்துச்சு. அதனால சரி லைவ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். ஆனால் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆம்புலன்ஸை ஒன்றுமே அவ்வளோ பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல. சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ளே போகுது. ஆனால் அங்கிட்ட இருந்து நாங்கள் எட்டி பார்த்தோம்னா உள்ளே யாருமே இல்லை. எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸை குறுக்க விடணும்? நாங்கள் இதை கேள்வி கேட்கல, ஒரு தொண்டராக கேள்வி கேட்கல. ஒரு பெரிய லேடிஸ் வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களுமே இந்த கேள்வியை கேட்குறாங்க. யாருமே இல்லையா? எதுக்காக ஆம்புலன்ஸ் இத்தனை வாட்டி போயிட்டு இங்கிட்டு போகுது? இதோட 10 வாட்டி பிரச்சனை, 10 ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. எதுக்கு இவ்வளோ இடையூறு? கூப்பிட்டாருனே, ஒரு 2 பேஷண்ட் இருந்தாங்க. நாங்களும் அங்கேருந்து தான் வந்தோம். அதே இடத்துல தான் க்ரௌடு, அதே இடத்துல தான் நாங்களும் மாட்டினோம். அங்கேருந்தா நாங்களும் வெளியில் வந்தோம். அந்த பேஷண்ட் 2 பேரை ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கிட்டு போய் எடுத்து பாருங்க, வீடியோலாம் எடுத்து பாருங்க. அங்கிட்டு போகிற ஆம்புலன்ஸ் எல்லாமே சும்மா தான் போகுது. யாருமே இல்லை, உள்ள யாருமே இல்லை. வேணும்னே இதில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. கலைக்கிறோம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பேர் வாங்குறத இது வேணாம், எதுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க வேணும்னே.
கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவாருண்ணே. அவரு தானே கண்டிப்பா வருவாரு. இடையூறு பண்ணாலும் கண்டிப்பா தளபதி தான் வருவாரு. பயம் இல்லன்னு சொல்றாங்களே, எதுக்குண்ணே இவ்வளவு இடையூறு கொடுக்கணும்? அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு பேரணி எடுத்துட்டு போறாரு. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்? கண்டிப்பா ஆட்சி அமைப்பாருண்ணே. 2026 ஆட்சி அமைப்பாரு. இது அந்த அப்படியே இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. இதை கண்ணார நான் கரூருக்குள்ள டைம் இவ்வளோ கூட்டம் பார்த்தனால கரூரே தாங்க மாட்டேங்குதுண்ணா. நான் என்ன ஆனாலும் நம்ம தளபதி தான், தளபதிக்கோசரம் தான் எது நடந்தாலுமே. கரூருக்குள்ள டைம் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குண்ணா. எந்த இதுக்குமே இவ்வளோ கூட்டம் வந்தது கிடையாது. டைம்ண்ணா எப்பயும் டிவிக்கே தானா. 10 ரூபா 1 ரூபா காசு இல்லாமல் வந்த கூட்டம் இது. என்னன்னா அண்ணார் காசு வாங்கிட்டு 300 ரூபா, நான் 200 ரூபா வாங்கிட்டு வந்த கும்பல். அதுனா 1 ரூபா காசு இல்லாமல் வந்த கும்பல் இதுனா. பாசத்துக்காக வந்த கூட்டம் இதுனா. வெற்றி கூட்டம் இது. என்ன வந்து நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப முடியாமல் பணம் ஆஸ்பத்திரிட்டு ஓடுறாங்கண்ணா. என்ன வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா குழந்தை கொடுத்தா குழந்தைங்க பாசம் தாங்க முடியலண்ணா. சின்ன குழந்தைங்க விஜய் பார்க்கணும் குழந்தைங்க பாசத்தை என்ன வர்றதுண்ணா. ஆனால் விஜய் பாசத்துக்காக அதை கொடுத்தாண்ணா. குழந்தைங்களுக்காக தான் தூக்கிட்டு வந்ததுண்ணா. ஏன்னா இல்லை அதுக்குள்ளே ஸ்பீக்கர் ஒயர்னு அத்து விட்டானுங்கண்ணா. கரண்ட் பறிச்சு ஸ்பீக்கர் ஒயர்ச்சு. ஸ்பீக்கர் ஒயர் அத்து விட்டா ஃபேனர் கிழிச்சிட்டானுங்க. அதனால் எதுவுமே பேச சுத்தமாக தெரிலண்ணா. ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணிட்டானுங்கண்ணா. அதனால் என்ன விஜய் உள்ளே நுழைஞ்சாலும் ஸ்பீக்கர் ஒயர்னு அத்து விட்டானுங்க. சுத்தமாக எதுவுமே கேட்கல. அவர் காரில் ஸ்பீக்கர் ஒயர் மட்டும் தான் பேசுனதை வந்து வெளியே இருக்க ஸ்பீக்கர் இந்த ஃபேனர்லாம் சைடில் கீழே கிழிச்சிட்டானுங்கண்ணா. நம்ம ஓட்டு விஜய் ஓட்டு. நாங்கள் வெங்கமேட்டில் இருந்து வரோம். ஆமாங்க, விஜய் சாரை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்குது. ரொம்ப என்னன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தோம், நல்லா இதாக இருக்குது. கும்பல் ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல, இதாக இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப மக்கள் ரொம்ப மத்தியானத்தில் 3 மணிலேருந்தே அவர் வரான்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப எல்லாருமே பார்த்தாங்க, மகிழ்ச்சி. கும்பல் கண்ட்ரோல் பண்ண முடியல. யாருமே இல்லை இப்படி போட்டு யார் இருக்கு அவங்க அப்படியே போட்டு போறாங்க, அடிச்சு உதைக்கிறாங்க. வேணும்னே பார்த்தீங்களா இப்படி எப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்க. கழக தோழர்கள் சாலையில எல்லா பக்கமும் ஓரத்துல ஒதுங்கி நிற்கிறீங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க. தயவு செய்து நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. சாலை ஓரங்கள்ல ஆங்காங்கே நிக்கிறவங்க நேரா வீட்டுக்கு போங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தேவையில்லாம இங்க கூட்டம் போட்டு இருக்க வேண்டியதில்ல. எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புனாதான் ஒரு இருவர் யாராவது மிஸ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எங்கேயாவது நிக்கிறவங்களை நம்ம தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தயவு செய்து எல்லாரும் கிளம்புங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏப்பா கழக தோழர்கள் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கழக தோழர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க முன்ன கிளம்பி போங்க. யாராவது குழந்தைங்க மிஸ் ஆனாலும் பெரியவங்க மிஸ் ஆனாலும் ஜென்ரேட்டர் ரூம்ல வந்துருங்க. எல்லாருமே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு யாரும் பாட்டப்பட தேவையில்ல. யாராக இருந்தாலும் ஜென்ரேட்டர் ரூம்ல வந்துருங்க.